வாசிப்பது ஜெ கணராஜா. முத்துப்பேட்டை அடுத்த உதயமார்த்தாண்டபுரம் கிராமத்தில் 4 ஊராட்சிக்கான மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. பயனாளிகளுக்கான கலைஞரின் கனவு இல்லம் கட்ட ஆணை வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த உதயமார்த்தாண்டபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் பின்னத்தூர், உதயமார்த்தாண்டபுரம், தோழி, தில்லைவளாகம் ஆகிய 4 ஊராட்சிக்கான மக்களுடன் முதல்வர் முகாம் நேற்று நடைபெற்றது. மாவட்ட துணை ஆட்சியர் காந்திமதி தலைமை வகித்தார். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாலதி, வெற்றியழகன், வட்டார வேளாண்மை விற்பனை குழு தலைவர் இரா மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் அமுதா மனோகரன், வட்டாட்சியர் குணசீலி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். மனுவின் தீர்வுக்கான ஆணையை திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து வழங்கினார். இம்முகாம்களில் மின்சார வாரியம், வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, கூட்டுறவுத்துறை, தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, மாவட்ட தொழில் மையம், தொழிலாளர் நலத்துறை ஆகிய 15 துறைகளைச் சேர்ந்த 44 சேவைகளை 8 கவுண்டர்கள் மூலம் பொதுமக்களுக்கு விரைவாக வழங்கிடும் பொருட்டு இந்த முகாம் நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுக்கள் மூலம் வழங்கினர். முகாமில் 2024-25 ஆண்டிற்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளை கட்டிக்கொள்வதற்காக நிர்வாக அனுமதிக்கான ஆணையினை பயனாளிகளுக்கு வழங்குதல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மற்றும் பல்வேறு மனுக்கான தீர்வு ஆணைகளை வழங்கப்பட்டது. இதில் வட்ட வழங்க அலுவலர் வசுமதி, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் முருகையன், ஒன்றிய கவுன்சிலர்கள் ரோஜா பானு, அன்பழகன், யசோதா, ராதா, சுமதி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் TG ராஜேந்திரன், காசிநாதன், இலக்குவன், மஞ்சுளா உள்ளிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய மேலாளர் லெலின், வட்டார மருத்துவ அலுவலர் கிள்ளிவளவன், சுகாதார ஆய்வாளர் பழனியப்பன், ராஜ்குமார், பாலசண்முகம், விக்னேஷ் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு உயர் அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.